நல்லவங்கிறது யார் தெரியுமா சார்? எந்த ஒரு தவறு செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்தாமல் இருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையிலேயே நல்லவன் அப்படின்னு அறிஞர்கள் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னாக்க, லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி வக்கரமாயிருக்கார், நீசமாயிருக்கார், ராகு கேதுவோட சேர்ந்திருக்கார், இந்த மாதிரி இருந்தா, லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டு அவருடைய தசை நடந்துகிட்டு இருந்தா, அல்லது சூரியன் செவ்வாய் புதன் இந்த 3 கிரகமும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க தசை நடந்துட்டு இருந்ததுன்னா இவங்களுடைய ஒழுக்கம் வந்து கேள்விக்குறியாகும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த காம்பினேஷனில் எது இருந்தாலும் இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா நேராக கைக்கே வந்துடும். ஆகா இலை ஓட்டு சோறு ஓட்டாங்க அப்படின்னு போய் டமால்னு கவுந்துட்டோம்னா அதோட சரி அவனுடைய முன்னேற்றம் நின்று போயிடும். இது என்ன பிரச்சனைன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த திசை கிராஸ் ஆகிறப்பெல்லாம் வரும். அப்போது இந்த இடத்துல தனி மனித ஒழுக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணுனா மனுஷன் சரிவே இருக்காது. ஏன்னா மனிதனுடைய அழிவு அப்படிங்கிறது ஒன்று சண்டையை பார்த்து சாவேன், இல்லை பொம்பளை பிள்ளைய கொண்டையை பார்த்து சாவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒன்று பெண்கள் இல்லாட்டி இந்த பக்கம் வந்து வீரம் ஒழுக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த செட்டப்பில் இருக்கிறவங்க அந்த ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப செம்மையாக இருக்கும்.